மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனம் உடைய. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய நேரம் வியாதியை நினைத்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை பாரங்களை நினைத்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து அல்ல நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து நம்ம என்ன செய்திருக்கலாம், சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க இப்போ அமர்ந்திருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு உங்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்கிறார். சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, அவர் நமக்கு சோர்ந்து போகிறவனுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பலன் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாதாம், சோர்ந்து போகவே கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது? இந்த சோர்ந்து போறனால வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, மனசுல ஒரு கசப்பு ஏற்படும். இந்த சோர்வு அதிகமாக நம்ம வாழ்க்கையில கசப்புகள் வரும். இந்த கசப்பின் நிமித்தமாக நமக்கு கோபம், எரிச்சல், வைராக்கியம் இதெல்லாம் நம்மை அறியாமலே நம்ம என்ன செய்துಕೊಳ್ಳோம், ஆட்கொண்டுடும். யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், எரிந்து விழுவோம், கோபத்தில் பதிலளிப்போம். ஏன் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சோர்ந்து போய் கசந்து அப்படின்னு செய்கிறது இருக்கிறது. அப்போ யாரை பார்த்தாலும் நமக்கு என்ன செய்யும், ஒரு எரிச்சல் வரும். இதனால குடும்பத்துக்குள்ள நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்கிறோம், காணப்படுகிறோம். அதனால தேவன் என்ன சொல்றார், உங்களை பார்த்து, நீ சோர்ந்து போகாதே மகனே, நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கசப்பு வருது, ரெண்டாவது மனம் திடனற்று என்ன செய்கிறது, போகிறது. அந்த திடனற்றம் போகிறனால நமக்கு என்ன செஞ்சிருதுன்னா, தைரியம் குறைஞ்சிருது. அப்போ தைரியம் குறைந்தனால நம்ம ஒரு காரியத்தை இத்தனை நாள் நம்ம செய்து கொண்டிருந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம், பின்வாங்கினவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். அப்போ மனம் சோர்வுற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சோர்வுக்கு இடமளிக்காமல் நம்ம என்ன செய்யணும், நமக்கு பலன் தருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் பயனற்றவன், என்ன கொண்டு யாருக்குமே என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் சோர்வின் உச்சக்கட்ட நிலைமையில நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கவலைகள். எனக்கு என்ன கொண்டு யாருக்கு என்ன பிரயோஜனம், நான் இருந்து நான் என்ன காரியத்தை நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த கவலையை, பயத்தை, நீங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, நம்ம இருக்கிறத விட மரித்து போனால் நல்லமா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறது இந்த சோர்வின் உச்சக்கட்டம். இதனால தேவன் சொல்றாரு, இந்த சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. வாழ்க்கையில சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனா அந்த சோர்வுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து ஒரு இடத்துல என்ன போய் இருந்துடக்கூடாது, ஒரு இடத்துல போய் நம்ம இருந்துவிடக்கூடாது. அநாதி தேவன் எப்படிப்பட்டவர், நமக்கு சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனே சிலுவையில கொடுத்த தேவன். அவர் எவ்வளவான பாடுகளை சகித்த போதும், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்ட போதும், நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை விட்ட போதும், அவருடைய பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போதும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் நமக்கு மன்னிப்பை தருகிற தேவனாகவே அவர் காட்சி அளித்தார். ஏனென்றால் அவர் மனசுக்குள்ள சோர்வுக்கு இடமே அவர் என்ன செய்யவில்லை, கொடுக்கவே இல்லை. அதனால் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. அவர் நான் பயனற்றவன்கிற எண்ணம் அவருக்கு வரல. அவர் திடனற்று போகவில்லை.
கசப்பு அவருக்குள்ள வரல. ஏன்னா அந்த சோர்வுக்கு அவர் இடம் அளிக்கவில்லை. அவர் சோர்ந்து போகிற தேவனை நாம் வணங்கவில்லை. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதே மனமே, நம்ம பாடுறோம், சோர்ந்து போகாதே. நம்ம சோர்ந்து போகிறனால நம்முடைய பலன் குன்றி விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி சோர்ந்து போகாம இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதக்காரனுடைய தாவீதின் வாழ்க்கையை நமக்கு வேதாகமத்தில் எடுத்துக்காட்டாக தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஓட்டம், கூட இருக்கிறவங்களாலே பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தாரால பிரச்சனை, ஓடி 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 உழைக்கக்கூடிய நேரத்திலையும் தாவீது ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா, என் ஆத்துமாவை நீர் மகிழ்ச்சியாக்கும். சரீரத்தை மகிழ்ச்சியாக்குன்னு கேட்கல, என் ஆத்துமாவை நீர் மகிழ்ச்சியாக்குன்னு கேட்கிறார். அந்த மகிழ்ச்சி அவருக்குள்ள கடந்து வரும்போது கசப்பு, பலவீனம், என்னால முடியாது, நான் பயனற்றவன் அப்படிங்கிற திடமற்ற நிலைமை இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நம்ம ஆத்துமா நமக்குள்ள சந்தோஷத்தினால் மகிழ்ச்சினால் நிரப்பப்படும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சோர்ந்து போக மாட்டோம். நம்மோடு இருக்கிற இயேசு சோர்ந்து போகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்க சோர்ந்து போகாதங்க, நான் என்ன செய்தேன்? இந்த உலகத்தை ஜெயித்தேன். வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேதாகமத்தில் அவர் எழுதி தந்திருக்கிறார். அப்போ பாடுகளும் உபத்திரவங்களும் சோர்வுகளும் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தாவீது ராஜாவை போல என் ஆத்துமாவை நீர் மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய ஆத்மா மகிழ்ந்து களி கூறும்போது நமக்குள்ள கசப்புகள், பலவீனத்தன்மைகள், திடனற்று போகிற நிலைமைகள் எதுவுமே நம்மளை என்ன செய்யாது? அண்டாது. அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்னா, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க நம்ம பழகி கொள்வோம். போராடி போராடி பார்த்துட்டு சத்துரு விட்டு ஓடியே போயிடுவான். ஏன்னா இவனை ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செஞ்சாலும் அவன் சந்தோஷமா தான் இருக்கான், அவன் ஆத்மா மகிழ்ச்சியாக தான் இருக்கு, அவனோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவனை விட்டு தூர போயிடும் அப்படின்னு சொல்லி போயிடுவான். இப்போ உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொள்ள முடியும். யோபுவின் வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்க. எல்லாம் தேவன் கொடுத்திருந்தாரு. தேவன் அவரை கொடுத்து சாட்சியை கொடுக்கிறார். சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறாரு. சாத்தான் சொல்றான், எல்லாம் நீர் வேலி அடைத்திருக்கிறனால அவன் உமக்கு என்ன செய்றான்? நல்லா இருக்கிறான், உண்மை சேவிக்கிறான்னு சொன்னான். எல்லாவற்றையும் எடுத்து போட, சரீரத்தை முதற்கொண்டு வியாதிகள், பருக்கள் எல்லாம் அவன் ஓட்டெடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் அடிச்சான். நம்மளால சொல்ல முடியுமா? எப்படி அவரால் அதை சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருடைய ஆத்மா தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூர்னதுனால அவரால் அதை சொல்ல முடிஞ்சிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முறுமுறுக்கிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை போராடி கொண்டிருக்கிறோம். அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த சோர்வுகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பாடுகளின் வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கும்போது தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்க என்னிடத்தில் கேள், நான் உன்னை என்ன செய்வேன்? நிரப்புவேன். அப்படி வரும்போது நமக்கு என்ன செய்யும்? சோர்வு நம்மை விட்டு என்ன செய்யும்? ஓடி போயிடும். இப்போ நம்ம பார்க்குறோம், தலைவலி வருது, அது ஒரு பாவமா? இல்லை. அதே போல சோர்வு ஒரு பாவம் அல்ல. ஆனால் சோர்வு வந்தோடனே நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? இந்த சோர்வை மேற்கொள்வதற்காக பலவிதமான சிற்று இன்பங்களுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? போய்விடுகிறோம். சில நேரம் என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் காமெடி பார்ப்போம், கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? நியூஸ் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நம்முடைய இருதயத்தின் சோர்வுகளை போக்கிக் கொள்வதற்காக நம்ம வேறு வழிகளை தேடுறோம். பார்த்தீங்களா? அந்த கிரியைகள் தான் பாவம். சோர்வு பாவம் இல்லை. எப்படி ஒரு தலைவலி வருகிறது அது பாவம் இல்லையோ, அதே போல சோர்வுங்கிறது பாவம் இல்லை. அந்த சோர்வை மேற்கொள்வதற்காக நாம் மேறெடுக்கக்கூடிய சிறு சிறு சிற்று இன்பங்கள். சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, குடிச்சு பார்ப்போம், கொஞ்சம் குடிச்சு என்ன செஞ்சிடும்? கவலைலாம் மறந்துடும். சில குடிகாரங்கிட்ட கேட்டிங்கன்னா அழகா சொல்லுவாங்க, கொஞ்சம் குடித்தேன் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் குடிப்போன்னு குடித்தேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்? அதுக்கு அடிமை ஆகிட்டேன், என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல, என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என்னால் மீண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், என்னால் மீண்டு வர முடியல. எதுக்காக அப்போ குடிச்சிங்க? முதல்ல கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டே இருந்துச்சு, அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடித்தேன். வேதாகமத்தில் எங்கேயாச்சும் எழுதியிருக்கிற சோர்வை மறப்பதற்காக மதுபானம் அருந்துகள்னு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை.
சோர்வை நீக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி சாக்கு போக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் அந்த சோர்வை மறைக்கிறதுக்காண்டி தானே அதை பண்ணேன், இது ஒரு தப்பா, இது ஒரு பாவமா அப்படி நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு, இல்லை அதெல்லாம் ஒரு பாவமே இல்லை. இந்த பாவங்கள் தான் நம்ம என்ன செய்கிறது? பலனற்றவர்களாக, திடனற்றவர்களாக, கசப்பை தந்து, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி எந்த கிரியைகளால் நம்முடைய சோர்வை நீக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இறங்கினோமோ அந்த பாவங்களே நம்ம என்ன செய்கிறது? நம்மளை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. வாழ்க்கையில் சோர்வுகள் வரும். தேவனுக்கும் என்ன செய்து பல போராட்டங்கள் வருது. அவர் தனிமையாக இருந்து கண்ணீர் விட்டு மலைகள்லாம் ஏறி என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். முழுவதும் ஜெபித்தார். எதற்காக? அவருடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பதற்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். அதனால அடுத்த நாள் ஊழியத்தை அவரால் சந்தோஷமாக, தைரியமாக, சோர்வின்றி என்ன செய்ய முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரேயர் பண்ணேன், அதனால காலையில் தூங்கணும். அப்படி இல்லை. தேவன் முழுவதும் உட்காந்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். காலையில் ஊழியம் செய்ய போனார். அப்போ அந்த பலன் எங்க இருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. சரீரத்திற்கு தேவையான ரெஸ்ட் நம்ம சில நேரம் என்ன செய்றோம்? கொடுக்குறோம். ஆனால் ஆத்மாவுக்கு தேவையான பலன் நம்மிடத்திலிருந்து கடந்து வரும்போது நம்ம என்ன செய்வோம்? செட்டைகளை அடித்து, கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாக, பலமுள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். சத்துரு நம்மை கண்டு என்ன செய்வோம்? ஓடி போயிடுவோம். சோர்வுகள் விலகிறோம். அது அப்படி என்ன செய்யறோம்? நீங்கிவிடும். இப்போ நம்மக்கிட்ட 3 முக்கியமான ரகசியங்களை இந்த நம்ம மேற்கண்ட வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முதலாவது ரகசியம் என்ன அப்படின்னா, நம் கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோர்வுகள், பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம இயேசுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணோன்னா, மிச்சம் 6 நாளும் ஒரு வாரத்தில் நம்ம என்ன செய்வோம்? குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் இதை உண்மை நம்பி தான் அந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு நீ இருந்த இடத்துல செய்யலை. காலையிலேருந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஜீவன் தந்தீர், சுகம் தந்தீர், பத்திரமா கூட்டம், நன்றி. ஆனால் இந்தெந்த காரியங்கள் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். என் பிள்ளைக்கு சோகம் இல்லை, என் பிள்ளைக்கு நான் எதிர்பார்த்த மார்க் வரல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நான் போன இடத்துல இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகலை, நான் நினச்சி போன வேலையில் எனக்கு உயர்வு கிடைக்கல. இப்படி எதையாவது நம்ம தேவனிடத்தில் என்ன செய்கிறோம்? சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு கிடைத்தது, நம்ம நினைத்தது கிடைச்சிட்டுனா அடுத்த ஸ்டெப்பு கேட்குறோம். இன்னும் இதோட பெரிய படிப்பு வேணும், இதோட பெரிய சம்பளம் வேணும். இப்படி ஏதாவது தேவனிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கோடியான மக்கள் தங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றும் இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில் சொல்லு போகும்போது அவர் சோர்ந்து போகவே இல்லை. என் பிள்ளை கேட்க நான் செய்கிறேன். நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்களோ 3 பிள்ளைங்களோ இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்கள்கிட்ட வந்து எனக்கு பென் வாங்கித்தாங்க, எனக்கு பேக் வாங்கித்தாங்க, எனக்கு 10 ரூபா தாங்க, ஃபீஸ் கேட்டுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிருக்கோம். அப்பா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு காண மாட்டேங்குதே, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. நல்லா கொஞ்சம் அப்போ தான் நல்லா வந்த மாதிரி இருக்கும். யாருக்காவது சுகக்கேடு வந்துடும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 500 ரூபாய் காலி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பைசா வந்து செஞ்சிடும், அப்படியே போயிடும். என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சோர்வு, ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறது? நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் இந்த உலகத்தையே படைத்த தேவனை பாருங்க, நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் அவர்கிட்ட பேசணும், நம்ம தகப்பனிடத்துல பேசணும். அவர் சோர்ந்தே போகிற தேவன் அல்ல. அப்போ சோர்ந்து போகாத தகப்பனை நாம் பெற்றிருக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சோர்ந்தே போகக்கூடாது. நம்ம அப்பா கிட்ட இருக்கிற அந்த குணம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. முதலாவது ரகசியம் என்ன கற்று தருதுன்னா, நம்முடைய தேவன் அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறார்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிடுறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்ம சோர்ந்து போகிறோம், ரொம்ப கவலையாக இருக்கிறோம், நம்ம தட்டி எழுப்பி, எலியா ஒரு சூரச்செடியில் அப்படி படுத்து தூங்குறோம் கவலையோட. அவர் என்ன செய்ய? தட்டி எழுப்பி, இன்னும் நினச்சி தண்ணி குடி எல்லாம் செய்யணும்னு சொல்லி சாப்பிட வச்சு, இன்னும் போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டிடும். அப்போ நம்ம சோர்ந்து போய் படுத்து டயர்டாக இளைப்பாரி கொண்டு இருக்கும்போது அவரை நம்ம தட்டி எழுப்பி, நீ ஓடு மகனே,
இனி நீ போகக்கூடிய பிரயாணம் அதிகமா இருக்கு, நான் உன் கூடவே வரேன். அவர் நம்ம கூடவே வரார். நமக்கு முன்பாக இருக்கிற பாதைகளை செவைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம கூடவே வரார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு பலன் தருகிறேன். இதை காட்டிலும் ஒரு மேலான வாக்குத்தத்தம் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கூட வந்தா கஷ்டத்தின் காலத்துல நம்ம விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இனஜன பந்தக்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டம்னு சொல்லி வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை கை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்திலையும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு நான் எப்படி கொடுக்கிறேன்? பலன் கொடுக்கிறேன். நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? வருகிறேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நம்ம தாங்கி ஏந்தி தப்புவிக்கிற தேவனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இனி அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். நிறைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் சொல்ல, அமைதியாரு, நீ யுத்தம் பண்ணாத, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பழி வாங்காத, பழி வாங்குதல் தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி 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 ஆஃப் பண்ணியே வச்சிருப்பார். என்னுடைய செட்டைக்குள்ள அடங்கிரு, நீ இப்ப பேசக்கூடிய காலம் அல்ல, என்னுடைய பாதத்துல நீ காத்துரு. தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அது நம்ம அமைதியா இரு, இந்த நேரத்துல நீ பேசாத, இந்த காரியங்களுக்கு நலமானதையும் பேசாமல் அமர்ந்துரு. தாவீது ராஜா நலமானதையும் பேசாமல் இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். சில நேரம் நல்லது கூட பேசுறதுக்கு நமக்கு கால நீ அமைதியா இரு தேவன் சொல்வார். அப்போ தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சோர்ந்து போகிற இந்த குணத்தை நம்ம விட்டு என்ன செய்றார்? எடுத்து போடுகிறார். இப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் திகைக்க வேண்டும்? நம்ம நிறைய நேரம் நினைப்போம், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தே தீரணும், என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்கள நீ பழி வாங்கியே தீர வேண்டும், அவனுக்கு ஏதாச்சும் நடந்தே தீரணும், அது என்னால் கண்ணால் பார்க்கணும், சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு வேத வசனத்தை எடுத்து வச்சு நம்ம போராடிட்டே இருப்போம். ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? நீ காத்துரு, நீ பழி வாங்காத. அப்ப இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம பழி வாங்குற விதமா நம்ம நினைச்சிரும் ஜெபிக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்லிக்கிறாரு? நீ காத்துரு, நீ யுத்தம் பண்ணாத, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க யுத்தம் பண்ணா தேவன் சும்மா இருப்பார், நீங்க சும்மா இருந்தா அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, யாரு யுத்தம் பண்ணணும், யாரு சும்மா இருக்கணுங்கிற சாய்ஸ் உங்களோட. நிறைய நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில தேவன் சாய்ஸ் தராரு, திஸ் ஆர் தட், இதுவா அதுவா. இப்ப நமக்கு முன்பாக ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு கலக்கம் இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை, இதுல இருந்து எப்படி தாண்டி போகணும்னு தெரியல. யுத்தம் பண்ணவா, நான் அமைதியா இருக்கவா? அதே பாதத்துல காத்திருந்து நீங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்ல நம்ம என்னதான் செய்யணும்? சும்மா தான் இருக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது? யுத்தம் பண்ண கூடாது. நம்ம யுத்தம் பண்ண அவர் என்ன செய்வாரு? அமைதியா இருப்பார். அவர் அமைதியா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. யுத்தம் கர்த்தருடையா இருக்கும்போது மட்டுமே நமக்கு ஜெயம் என்ன செய்யும்? கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு சோர்ந்து போய் கலங்கி போய் கவலையோட துக்கத்தோட என் வாழ்க்கையில இந்த போராட்டத்திற்கு முடிவே கிடையாது, நான் என்ன செய்யணும், நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி முழங்காலை முடக்கி நீங்க என் சத்துருக்களை நீர் பழி வாங்கும் அப்படிங்கிற ஜெபத்தை விட்டுட்டு நீங்க எப்படி ஜெபம் பண்ணுங்க? என்னை பலப்படுத்தும், என்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சினால் நிரப்பும், என் ஆத்துமாவை மகிழ்ச்சினால் நிரப்பும், நான் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுமே என் ஆத்துமாவை பலப்படுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் யுத்தம் பண்ண தொடங்கிடுவார். அப்பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு நேரு விடுவதை உங்கள் கண் என்ன செய்யும்? காணும். எங்களுடைய தேவனுடைய நாமத்தை என்ன செய்வீங்க? நீங்க மகிமைப்படுத்துவீங்க. அப்போ நம்ம சோர்ந்து போகிறதுனால நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு காரணம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமே தான் அதுக்கு என்ன செய்கிறோம்? காரியமா இருக்கிறோம். அப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சோர்ந்து போகிற தேவன் அல்ல, அவர் சோர்ந்து போக மாட்டாரு. அவர் சோர்ந்து போகிற நமக்கு எப்படி செய்கிறாரு? பலன் தருகிறாரு. அவருக்கு காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இனி சோர்ந்து போக மாட்டோம். இதைதான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல அந்த 28 முதல் 31 வசந்த ரகசியத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கற்று தருகிறார்.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நாங்கள் பல சூழ்நிலைகளில் பல சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸில் தோல்வியுற்றவர்களாக, வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச குரூப்பு கிடைக்காம, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காம அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, காத்திரு, நான் உன்னை என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். நீ செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய காலம் உனக்கு என்ன செய்யும், வரும். என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு, எனக்காக காத்திரு, ஜெபி, வேதமாசி, நான் உன்னோடு பேசுவேன், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தரேன். சோர்ந்து போகிறதுக்கு உன் இடத்துல என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அதிகமாக பைபிள் வாசித்து, அதிகமாக தியானித்து, அதிகமாக நீ ஜெபிக்கும் போது சோர்வு உன்னை விட்டு என்ன செய்கிறோம், எடுபட்டு போயிடும். ஒரு கடலை பாருங்க, அந்த கடலில் அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும், அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அங்கே காற்று வீசிக்கொண்டே இருக்கும், கொந்தளிப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் ஒரு கப்பல் எப்படி ஒரு எதிர்நீச்சல் போட்டு அதில் என்ன செய்கிறது, அந்த பிரயாணத்தை முடித்து போகிற அதே போல தான் இந்த உலகம் நமக்கு ஒரு கடல். நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒரு கப்பல் பயணம். அந்த பயணத்தில் எல்லாவித போராட்டங்களும் வந்து போய் மோதி கொண்டு தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. நின்று நம்ம என்ன செய்வோம், அந்த அலைகளினால், அந்த கொந்தளிப்பில் நம்ம அடித்து செல்லப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்வோம், காணப்படுவோம். நம்ம பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அந்த காலங்களில் என்னென்ன தேவன் நமக்கு எடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நமக்கு செய்வார், தருவார். அவர் என்ன சங்கீதம் 1 சொன்னோமோ, அவனவன் கிரியைக்கு தக்க அந்த காலத்தில் அந்த கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும். அப்போ நீங்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை தருவதற்காக தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், ஒரு பாடத்தை கற்பித்து தருகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ அதற்காக நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 பாருங்க, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோமாக அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்குன்னு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணுமா, பொறுமையோட நாம் என்ன செய்யணும், ஓட வேண்டும். சத்துருக்களினால் சோர்ந்து போகாமல் அவர்களை என்ன செய்யணும், மேற்கொள்ளுகிற வல்லமையும் பலனையும் சத்துவத்தையும் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்துருக்களை மேற்கொள்ள வல்லமை, பலன், சத்துவம், ஞானம் எனக்கு வேண்டும் தகப்பன்னு நீங்க கேட்கும்போது தேவன் பரம தகப்பன் உங்களுக்கு தந்தருள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அந்த கானானியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பயந்தாங்க. அவங்களுடைய அந்த கானானியர் அந்த ராஜாக்கள்லாம் அவங்களுடைய இருதயம் கரைந்து போயிட்டுன்னு எழுதியிருக்கு. அப்போ உங்களை பார்த்து சத்துருக்களுக்கு அவங்களுடைய இருதயம் கரைந்து போய் பயந்து போய் இருக்கிறாங்க. இதுல இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா, அவங்கள பார்த்து பயந்தாங்களாம். எப்படி பயந்தாங்களாம், அவங்களாம் பெரிய ஆட்கள், ஏனோக்கின் புத்திரரா இருக்கா, நாங்களும் அவங்களுக்கு முன்னாடி வெட்டி கிளிகளை போல இருக்கிறோன்னு சொல்லி இவங்க அவங்கள பார்த்து பயந்தாங்க. சிரிப்பாக இல்லை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற. சத்துருக்களுக்கு நம்மை குறித்ததான பயத்தை கொடுத்து அவர்களை கரைந்து போக பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய இருதயம் கரைந்து போய் கொண்டிருக்கிறார். அவங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவங்கள பார்த்து பயந்து, அந்த சத்துருக்களை பார்த்து பயந்து நீங்க என்ன செய்கிறீங்க, சோர்ந்து போய் என்ன செய்கிறீங்க, வாழ்க்கையில இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். செங்கடலை பிளந்து வழிநடத்தின தேவன், எரிகோ கோட்டை தகர்த்து அவர்களை வழிநடத்தின தேவன், யோர்தானை தாண்டி அழைத்து கொண்டதன். அப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற அளவுக்கு இருக்கும் போதும் ஆசாரியரின் கால்கள் பட்டோன்னு அப்படியே நின்றுட்டு. இதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் கேள்விப்படுறாங்க, இவங்க கூட வார தேவன் ஜீவனுள்ளதவர், அவங்க வருவாங்க, கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாங்க, பிடிச்சிரு, நம்மெல்லாம் அடிமையாகி நம்மளை கொன்று போட்டுருவாங்க. இவங்க கூட இருக்கிற தேவன் அவ்வளோ பெரியவர், யெகோவா தேவனாமே, அவ்வளோ பெரிய தேவனாமே, நம்ம அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு விரோதமால நிற்கிறோம், நம்ம இப்போ எதிரி நாட்டால இருக்கிறோம், நம்ம சத்ருவாலா இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராமே அப்படின்னு பார்த்து உங்களை பார்த்து சோர்ந்து போய் பயந்து போய் கரைந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், நான் உன்னோடு இருந்து செய்யக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கிறோம். உன்னை பார்த்து என்ன செய்கிறார் தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்?
இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு சோர்ந்து போகாமல் பெலன் உள்ளவர்களாக, ஆத்மாவில் பலத்தை பெற்றவர்களாக, கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு திடனற்ற தன்மை மறந்து, நான் யாருக்கு பயன் இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இன்னைக்கு தூக்கி எறிந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, தேவனே என்னுடைய இருதயத்தில் சோர்வுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், நீ சோர்ந்து போகிற தேவன் அல்ல, நீர் என்ன செய்திருக்கிறீர், எனக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், நம்முடைய பாதத்தில் நான் காத்திருக்கும் போது அந்த சோர்வை நீக்கி போடுவீர் என்பதை அறிந்திருந்தோம். நான் என்ன செய்து விட்டேன், இத்தனை நாள் தவறு செய்து விட்டேன். என்னை பலப்படுத்தும், என் ஆவியில் என்னை மகிழ்ச்சியாக்கும், என்னை உற்சாகப்படுத்தும். எவ்வாறு தாவீது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது துதித்து 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 எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நானும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. சமையல் பண்ணும்போது துதிங்க, நடக்கும்போது துதிங்க, படுக்கும்போது துதிங்க, வேலை செய்யும் போது துதித்து கொண்டே இருக்கிற தேவனை இந்த காரியத்துக்காக நன்றி. உங்க சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவனை இதற்காக உமக்கு சோதரம் சொல்லி பாருங்க. அதுல உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் கட்டளையிட்டு தர. உங்களுடைய சோர்வு உங்களை விட்டு என்ன செய்ய ஈடுபட்டு போகும். இன்னைக்கு நீங்க பயனற்றவர்களாக, பயன் இல்லையோ, நான் பிரயோஜனம் இல்லையோ நினைச்சு நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டேன். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க. நீ எப்பொழுது நீ சோர்வை களைந்து விட்டு என்னுடைய பாதத்தில் என் காத்திருக்கும் போது நான் உனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நான் உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, அம்மை சோசரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போகிறது உமக்கு பிரியமானது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் தகப்பனே நாங்கள் மண்டிட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி தகப்பனே சோர்ந்து போய் பலனற்றவர்களாக, திடனற்றவர்களாக தகப்பனே தன்னுடைய இருதயத்தில் கலங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணோக்கி பார்க்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது தகப்பனே. நான் வாழ்ந்து என்ன, என்னை கொண்டு யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளையை நோக்கி நீங்க சொல்றீங்க, ராஜா நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு பலன் கொடுப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். இந்த நேரத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னா நான் உன்னை உயர்த்துவேன். நீ எந்த தவறான தீர்மானங்களையும் எடுத்து விடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்கிறதற்காக உமக்கு சோதரம் தகப்பனே. அநேக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆனாதான் வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் அல்ல. தேவன் உங்களுக்கு மேல அவருடைய கிருபையின் கண்களுமை நோக்கி உங்களை நோக்கி பார்க்கும் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு சென்று விடுவீர்கள். உயர்ந்த இடத்துல பதவியில இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்லாம் ரொம்ப பெருசு அல்ல, அவங்க மார்க்லாம் கம்மியாக தான் இருக்கும். தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தவங்க ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. தேவன் உன்னை பலப்படுத்துகிறபடியினால் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவனை பலப்படுத்தி உன்னை உயர்த்த அவர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். உமக்கு சோதரம் தகப்பனே. அப்பா, கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ நோக்கி பார்க்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளோட பக்கத்துல நீங்க நிற்கிறீங்க என்பதை அந்த பிள்ளைங்க உணரத்தக்கதாக அவனுடைய இருதயத்தின் கண்களினை திறந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போய் இழப்படைந்து போய் விரக்தியாக இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தகப்பனே நம்முடைய வல்லமையினால் நீ நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்கிறீர், உமக்கு சோஸ்திரம். அவங்களுடைய ஆத்மாக மகிழ்ச்சியாக போகிறீர், உமக்கு சோதரம். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.